வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம அடுப்படியில் சிகப்பரிசியை வச்சு ஒரு முறுக்கு செய்ய போகிறோம். இப்போ நம்ம வந்து சிகப்பரிசி முறுக்குக்கு சிகப்பரிசி ஒரு காப்படி சிகப்பரிசியும் வெள்ளை பச்சரிசியும் சேர்த்து நான் கலந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து கொள்ளைக்காட்டு அரிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிகப்பரிசியில் முறுக்கு வந்து இந்த இதில் மாறுதலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சிகப்பரிசி முறுக்கு செய்கிறோம். இது எப்படி செய்யலான்னு வந்து பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம வந்து அரிசி வந்து சிகப்பரிசி வந்து இது மாதிரி இருக்கும். நான் அதை ஊற வச்சுருக்கேன். இது வந்து தெரியாதவங்களுக்கு இதை காமிக்கிறேன். இது வெள்ளை பச்சரிசியும் இது வந்து தனித்தனியாக உதிரியாக போகுங்கிறதுனால நான் வெள்ளை பச்சரிசியும் இதுவும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதில் காப்படி அதில் காப்படி அரைப்படி ஊற வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் வந்து பெருங்காயம், இதுக்கு தேவையான உப்பு, 2 ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து வந்து 2 ஸ்பூன் வந்து வறுத்து பொடிச்சு இதில் போடுறதுக்கு இதுதான் தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இப்போ முறுக்குக்கு நம்ம நைஸாக மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம முறுக்கு மாவு செய்கிறதுக்கு நம்ம உளுந்து வறுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம். அதில் சட்டி காஞ்சிருச்சு. நம்ம எப்போதும் நம்ம முறுக்கு செய்யும்போது நம்ம வந்து வெள்ளை பச்சரிசியில் தான் நம்ம செய்வோம். இப்போ சிகப்பு பச்சரிசியில் செஞ்சு காமிச்சிருக்கோம் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக. இது வந்து நீங்கள் பலகாரம் செய்யும்போது இதையும் சேர்த்துக்குங்க. பலகாரத்தோட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் செவந்தோன்னா ரொம்ப சிவக்க வேண்டாம், லேசாக வறுத்துப்பட்டால் போதும். இப்போ நம்ம வாசனை வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம முறுக்கு மாவு பண்ணுறதுக்கு முறுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ மாவு பிசைகிறதுக்கு நம்ம ஒரு பொருளாக ஆட் பண்ணிடுவோம். அதில் வறுத்த எள்ளு போட்டிருக்கேன், இல்லைன்னா தெரிக்கும். அதனால பச்சையாக போடாமல் வறுத்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து உப்பு போட்டுருவோம். பெருங்காயப்பொடி 2 ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து. மாவு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், இல்லைன்னா தெரிக்கும். இதை வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதுக்கு வந்து பச்சை மாவாக இருக்கிறதுனால நம்ம வெந்நீர் ஊற்றுருவோம். மிஷினில் மாவு இருந்ததுன்னா வெந்நீர் ஊற்ற தேவையில்லை. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்குங்க. நம்ம கொஞ்சம் மாவு வந்து இது வந்து எல்லாம் சேர்ந்து ஊறட்டும். கையால் பிசைஞ்சுக்குவோம். மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. உப்பெல்லாம் போதுமானு பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து புழிய வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து இந்த முள்ளு முறுக்கு அச்சு போட்டிருக்கோம். இதை நம்ம புழிஞ்சிருவோம். டேஸ்ட் வந்து அந்த முறுக்கை விட இந்த முறுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிவப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சிகப்பு முறுக்கு செய்யும்போது நம்ம அரிசி வந்து ஒன்றுக்கு வந்து இதில் வந்து 2 பங்கு அரிசி சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளியறதுக்கு நல்லா வரும். இந்த சிகப்பரிசி வந்து திரிஞ்சு போகும். அதனால டேஸ்ட்டுக்கு தான் நம்ம இந்த அரிசியை சேர்க்குறோம். அதில் வந்து நீங்கள் வந்து பக்குவமாக பார்த்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா வரும். இல்லைன்னா திரிஞ்சு போகும் முறுக்கு. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் திரிஞ்சு போகும். முறுக்கு வந்து நல்லா வரணுன்னா அதில் வந்து 2 பங்கு அரிசி சேர்த்துங்க, இதில் 1 பங்கு அரிசி சேர்த்துங்க. ஆனால் இது மாப்பிளை சம்பா அரிசி இல்லை, இது வந்து சிவப்பு அரிசி. சலசலப்பு அடங்கின கையோடு எடுத்துடலாம். முறுக்கு வெந்து போயிட்டுன்னு அர்த்தம். இது நல்லா 4 வாட்டி திருப்பி போட்டுட்டு இதை எடுத்துருவோம். நம்மளோட சிகப்பு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.